என் நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையில் இடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்றைக்கு தாமஸ் மூர் அப்படின்றவருடைய திருநாளா இருக்கு. அவர் ரத்த சாட்சி, அவரும் மரித்தார். யார் இவர் அப்படின்னா, அந்த 8ஆம் ஹென்ரியினுடைய காலத்துல இங்கிலாந்துல இவர் ஒரு சிறந்த கல்விமானா இருந்தார். அதனால இவருக்கு அரசு பதவி கொடுத்திருக்கிறாங்க. த லார்ட் சான்சலர் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நீதி அரசராக அந்த இங்கிலாந்துல இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது அரசன் தன்னுடைய முதலாவது திருமணம் சரியில்லை, அது வேண்டாம், எனக்கு அதை இது பண்ணிட்டு எனக்கு 2வது திருமணத்தை நீங்கள் அங்கீகரிங்க அப்படின்னு அவர் லெட்டர் கொடுக்கிறார். போப்பாண்டவருக்கும் கொடுக்கிறார். இது அரசுக்கும் தெரியப்படும். அரசனுடைய அந்த 2வது திருமணத்தையே இந்த மூர் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அப்ப அவரிடத்துல பேசுறது நிறைய பேர் அனுப்புறாரு. அரசு சார்பாக தூதுவர்கள் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே ஏமாற்றத்தோடு தோல்வியை தழுவிதான் போறாங்க. இவர் கடைசி வரைக்கும் அது யாரா இருந்தாலும் சரி, சட்டம்னா சட்டம், தப்புனா தப்பு அப்படின்றதுல கரெக்டா இருந்திருக்கிறார். அப்போ சரியான அந்த நீதி அரசர் தான் பல நேரங்கள் இவருக்கு நிறைய துன்பங்கள், துன்புறுத்துதல்கள், பயமுறுத்துதல், எச்சரிப்புகள் இதெல்லாம் நிறைய வந்தது. ஆனா அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லைங்களாம். என்னாச்சு தெரியுமா? காலக்கப்போக்கில் இவரை இந்த 8ஆம் ஹென்றி இவர் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இவரை கைது செய்து அவரை தூக்கிலிட்டார். அப்போ இது பாருங்க, ஒரு நீதிக்காக கடைசி வரைக்கும் சட்டத்தை கையில் எடுத்ததற்காக நீதிமானாய் வாழ்ந்த மூர் அவர்கள் மரித்தார்கள். பவுல் கூட பல நேரங்களில் கூட துன்பத்தை அனுபவித்தார். அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து துன்பத்தை அனுபவித்தார், நீதிக்காகவே வாழ்ந்தார். நாங்களும் இந்த நீதிக்காகவே நாங்கள் துன்பத்தை எடுப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் சொல்றோம். ஆனால் 8ஆம் ஹென்ரியுடைய பெயர் இன்றைக்கு விளங்குதோ இல்லையோ, அந்த தாமஸ் மூர் அவருடைய பெயர் மறையவே இல்லை. ஏனென்றால் அவர் நீதிக்காகவே அவர் வாழ்ந்திருக்கிறார், உண்மையாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார், உண்மைக்காக. ஆகவே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைக்கு மறுபெயரா விளங்கியிருக்கிறார் இல்லையா? அப்போ உண்மையாக சத்தியமாகிய அவரை நாம பின்பற்று நாமும் சத்தியம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், இந்நாளும் நீதி சார்ந்து வாழுகிறவர்களாய் நாம வாழ்வோம். இதனால நமக்கு பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் வந்தாலும் அதை குறித்து நாம் கலங்காமல் கடைசி வரை நீதிக்காக நாம் தலை நிமிர்ந்து நாம் நிற்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னாலும் நாங்கள் நீதிக்காக வாழ கிருபை தாரும். மீட்பரேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.